ஷலோம் அலைக்கேம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் படிக்க போகிற எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் ரோயி. என்ன வார்த்தை? ரோயி. இந்த வார்த்தை எங்க இருக்கு தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கீதத்துல தான் இருக்குது. சங்கீதம் 23வது சங்கீதம் 1வது வசனத்தில் பார்க்கிறீங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அந்த காலத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு தொழில் இஸ்ரவேல் கலாச்சாரத்திலே மேய்ப்பனுடைய தொழில் தான். தாவீதும் ஒரு மேய்ப்பராக இருந்திருக்கிறார். எனவே அந்த உணர்வுகளிலிருந்து அவர் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அந்த மேய்ப்பராய் இருக்கிறார், என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற 2 வார்த்தை சேர்த்துதான் எபிரேயத்துல ஒரே வார்த்தையாக ரோயி என்ற வார்த்தை இருக்கிறது. ஒரு நல்ல மேய்ப்பர், ஒரு நல்ல நண்பனை போல. இது ரொம்பவே எபிரேயத்துல அந்த வார்த்தைகள்ல கூட நீங்க பார்க்க முடியும். எபிரேயத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரோயி என்ற வார்த்தைக்கு ரேஷ், ஆயின் என்ற அந்த 2 எழுத்துக்களை முக்கியமா நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி எபிரேயத்துல நண்பனுக்கு பாத்தீங்கன்னா ரேயான்னு சொல்லுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இதே வார்த்தைகள், இதே எழுத்துக்கள் தான். ரேஷ், ஆயின் இருக்கும். இதை குறித்து ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நல்ல மேய்ப்பன் கண்டிப்பாக ஒரு நல்ல நண்பனை போலதான் இருந்து ஆக வேண்டுமாம். அது முக்கியமா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் கலாச்சாரத்திலிருந்து இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது, இஸ்ரேல் கலாச்சாரத்திலே ஒரு மேய்ப்பனாக இருப்பதற்கு திறமைகள் வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கின்ற சூழல் அப்படிப்பட்ட சூழல். அங்கே ஒரு பயங்கரமான கஷ்டம் நிறைந்த வனாந்தரங்கள் தான் அந்த இடங்களில் இருந்தது. அப்போ இந்த ஆடுகளுக்கு ஒரு நல்ல நண்பனை போல இந்த மேய்ப்பன் இருந்தாக வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நீங்க இந்த அதிகாரத்துல நீங்க அடிக்கடி இந்த வசனங்கள்லாம் நீங்க வாசித்திருக்கீங்களா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. உங்க வீட்டுல கூட போட்டோ ஃப்ரேம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நிறைய வீட்டுல பார்த்திருப்பீங்க. நல்ல நல்ல பசுமையான புல்வெளி இருக்கும். அது நிறைய ஆடுகளா மேய்க்கிற மாதிரி இருக்கும். நிறைய நேரங்கள் அந்த போட்டோல மேய்ப்பனே கூட இருக்க மாட்டாரு. நல்லா பச்சை பசேன்னு புல் இருக்கும், ஆடு அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கு இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் எங்க கிடையாது அப்படின்னா இஸ்ரேல் கலாச்சாரத்துல கிடையாதான். கென்னத் பெய்லி அப்படின்ற ஒரு அறிஞர், அவர் அங்கே இஸ்ரேல் தேசத்திலே இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டவர். அவர் சொல்றாரு, இங்க பாத்தீங்கன்னா நீங்க பசும்புல் வெளியே பார்க்க மாட்டீங்க, ரொம்ப பிரவுன் கலரான வெளிதான் பார்க்க முடியுன்றார். நீங்க அங்க போனீங்கன்னா அந்த மலைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வறண்ட மலைகளை போல இருக்கிறதாம். ஆங்காங்கே சில புல்கள், அதுவுமே காலையில பிரைட்டா பச்சையா லைட்டா பச்சையா இருக்கிற புல் கூட டக்குன்னு சாயங்காலம் காஞ்சு போயிருமா, அந்த அளவு தான் இருக்கின்றது. சோ இப்படிப்பட்ட இந்த நிலைமையை அந்த ஆடுகளை நேர்த்தியாக வழி நடத்தி பாத்தீங்கன்னா அங்கங்கதான் லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் புல் இருக்குமா. இந்த மெய்ப்பெண் தான் கூட்டு போயிட்டு அந்த புல்லை காண்பிக்க வேண்டும். அந்த புல்லை அந்த ஆடு சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்ச உடனே அடுத்த வாய்க்கு எங்க இருக்குன்னு தெரியாது. இப்ப யாரை பார்க்கணும்? இந்த மெய்ப்பனை பார்க்க வேண்டும். நம்ம ஊர்ல கூட லாஸ்ட் டைம் ஒரு தடவை போய் ஒரு ஒரு ஏரி வழியாக போய் கொண்டிருந்த பொழுது அங்கே பார்த்தேன், அங்கே பசுமையான புல்வெளி இருந்தது. ஒரு மேய்ப்பர்கள் ஆடுகளை விட்டுட்டு அவங்க ஆட்டுக்கு ஓரமா படுத்துட்டு செல்போன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஆடு அது பாட்டுக்கு மேயுது. மேய்ப்பனுடைய ரொம்ப உதவி கூட அங்க தேவையில்லை. ஆனால் இஸ்ரேல் கலாச்சாரத்துல அப்படி இல்லை. அங்கே பயங்கரமான ஒரு வறண்ட சூழ்நிலைகள். அந்த வறண்ட சூழ்நிலைகளில் அந்த ஆடுகளுக்கு ஒரு புல்லான இடங்கள் ஒரு நம்பிக்கை அல்ல, அந்த மேய்ப்பன் தான் ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு அநேக நேரங்கள் அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாய் வரும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது, தங்கள் வாழ்க்கையில இயேசுவை நம்பினால் எனக்கு அப்படியே பச்சை பசேர் என்ற புல்லுள்ள இடங்களைப் போல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவார் என்று நம்புகிறார்கள். ஆனால் வேதத்திலே துவக்கத்திலிருந்து ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், தம்முடைய பிரசன்னத்தை தான் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். His presence is the greatest promise. அந்த பிரசன்னத்திற்கு ஈடாக வேற எந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் அது இணையாகாது. இந்த சங்கீதத்துல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு எபிரேய கவிதை தானே. சங்கீதங்கள்னா எபிரேய கவிதைகள். ஒவ்வொரு கவிதைக்கும் ஒவ்வொரு விதமா நீங்க படிக்கணும். இந்த எபிரேய கவிதையை வாசிக்கிறப்ப எபிரேய கவிதைகளுக்கெல்லாம் கயாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள். அதாவது நீங்க வரி கடைசி வரி வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் 2வது வரி, அதுக்கு 2வது வரி. ஸோ இப்படியே வச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு எக்ஸ் வடிவில் நடுவுல இருக்கிற அந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சங்கீதத்துல நடுவுல இருக்கிற அந்த பாயிண்ட்டை பாத்தீங்க அப்படின்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த ஒரு வார்த்தை தான் இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே ஒரு முக்கியமான கருத்து. எனவே சங்கீதம் 23 நாமும் அடிக்கடி வாசித்திருப்போம். அநேக நேரங்கள் ஆண்டவரே என்னை இப்படிப்பட்ட புல்லுள்ள இடங்களைப் போல என் வாழ்க்கை எல்லாம் செழுமையாய் மாற்றும் என்று ஜெபித்திருப்போம், தவறில்லை. ஆனால் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு கொடுக்கின்ற பெரிய வாக்கு அவருடைய பிரசன்னம். அந்த பிரசனத்தை வெளிப்படுத்தவே இயேசு கிறிஸ்துவான இந்த பூமிக்கு வர்றார். அவர் வர்றப்ப அவர் பேரை கூட எப்படி வச்சுக்கிட்டாரு பாருங்களேன், இம் அனு எல். இம்னா வித், அனு மீன்ஸ் அஸ், எல் காட் வித் அஸ், ரைட்? காட் வித் அஸ், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய பிரசனத்தையே வாக்காக தன்னுடைய பெயராக வைத்து இங்க வந்து விட்டார்.
அது மாத்திரம் இல்ல, நீங்க தொடர்ந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சீஷர்கள்ட்ட கடைசியா இங்கிருந்து போறப்பயே ஒண்ணு சொல்றாரு. இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தை தான் போகும்பொழுதும் வாக்காக கொடுத்துட்டு போகிறார். மக்கள் எல்லாம் நினைத்தார்கள், இயேசு வந்து விட்டார், இந்த ராஜ்யத்தை எல்லாம் நமக்கு கொடுப்பார். ஒரு பசுமையாய் மாற்றிவிட்டு போவார். இல்லை. இயேசு போகும்பொழுதும் சீஷர்களுக்கு அநேக கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி அவர்கள் செயல்படத்தக்கதாக ஒரு உறுதியான வாக்கை கொடுத்தார். அது அவருடைய பிரசன்னம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு வேலையை சுற்றி சுற்றி பார்க்கும் பொழுது, உங்களுடைய குடும்பங்களிலே, உங்கள் வேலை ஸ்தலங்களிலே, உங்களுடைய படிக்கிற இடங்களிலே, எல்லாம் ஒரு வேளை வறண்டு போன சூழ்நிலை மாறி இருக்கலாம். ஆண்டவரை நம்பி எனக்கு என்ன எப்படி இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவரை நம்பும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பச்சையாய் மாற்றுவார் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், நீ என்னை நம்பு, உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் அதை ஆசீர்வாதமாய் மாற்றித் தருகிறேன் என்று சொல்கிறார். எனவே இந்த நாளிலே அவருடைய பிரசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். இந்த லெந்து காலங்களில் இன்னும் அவருடைய பிரசனத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.